ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்திருந்து தியானம் செய்வதற்கு நாம் தயார் செய்து கொள்வோம். We will all sit in front of Sri Mataji's photograph and we will prepare ourselves to start this meditation. முதலில் நாம் அனைவரும் கூட்டாக ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி குண்டலினி வைத்து பந்தன் செய்து கொள்ளலாம். We'll collectively bow down to Sri Mataji. We'll raise the Kundalini and put ourselves to Bandhan. We can now sing the three great Maha Mantras followed by the Ganesh Mantras. It is there available in the Part 2 book. For those who are new, who may not know the mantras, please keep the attention in the top of the fontanel bone area and you can listen to the mantras. Those who knows the mantras can sing along.
Jai Shri Mataji. Now we'll balance ourselves. நாம் நம்மையே சமநிலைப்படுத்திக் கொள்வோம். முதலில் 2 கைகளையும் பூமியில் வைப்போம். Let's keep both hands on Mother Earth. பூமி தாயே, எங்கள் உடம்பிலும் சூட்ச்ம சரீரத்திலும் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கித் தாருங்கள். Mother Earth, please remove all the negativities from our subtle system and our gross body into the Mother Earth. Let's say Shri Bhumi Mata Mantra. Om Tvameva Sakshat Shri Bhumi Mata Sakshat Shri Adi Shakti Mata Ji Shri Nirmala Devi Namo Namaha. Now slowly we'll bring our left hand to the lap, right hand on Mother Earth. இடது கை மடியில், வலது கை பூமியிலே இருக்கட்டும். Mother, please remove all the past thoughts and all the past worries into Mother Earth. Please remove all the negativities in our Ida Nadi into Mother Earth. தாயே, கடந்த காலத்தை பற்றிய கவலைகளையும் கடந்த காலத்திலிருந்து வரும் எண்ணங்களையும் எங்களது இடது பக்கத்தில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கித் தாருங்கள். Let's take Shri Mahakali Bhairavnath Mantra. Om Tvameva Sakshat Shri Mahakali Bhairavnath Sakshat Shri Adi Shakti Mata Ji Shri Nirmala Devi Namo Namaha. இப்பொழுது மெதுவாக வலது கையை மடிக்கு கொண்டு வந்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைக்கலாம். Let's keep our right hand on our lap and left hand towards the sky. தாயே, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளையும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளையும் எங்களது வலது நாடியில் இருக்கும் அதிகமான வெப்பத்தையும்
ஆகாயம் வழியாக நீக்கித் தாருங்கள். மதர், please remove all the futuristic thoughts and all our worries about the future and the excess heat from our right channel into the ether element. Mother, please cool down our right channel. Now we'll bring both hands to the lap. இரண்டு கைகளையும் மடியில் வைத்து கவனத்தை நமது நடு நாடியில் வைக்கலாம். Now let's bring both hands on our lap and keep our attention on our central channel. தாயே, எங்களது ஆத்ம முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் நீக்கி எங்களது குண்டலினி சக்தி நடுநாடி வழியாக மேலெழும்ப உதவுங்கள். Mother, please remove all negativities that are on the way of our spiritual ascent. Let us take Shri Mahalakshmi Ganesha mantra. Om Tvameva Sakshat Shri Mahalakshmi Ganesha Sakshat Shri Adishakti Mataji Shri Nirmala Devi Namo Namaha. Let us keep our attention on top of our head and be in meditation. நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து தியானத்தில் அமரலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் நின்னை சரணடைந்தேன் என்ற தமிழ் பஜனை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். வரிகள் தெரியாதவர்கள் கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து இரு உள்ளங்கைகளும் ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து இந்த பஜனை கேட்கலாம்.
We will now sing a Tamil bhajan, Ninnai Sharanadaindhen. சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் அம்மா காலமெல்லாம் நான் தவமிருப்பேன் காலமெல்லாம் நான் தவமிருப்பேன் உந்தன் காலடி தனிலே தஞ்சம் கொண்டேன் அம்மா நின்னை சரணடைந்தேன் காலமெல்லாம் நான் தவமிருப்பேன் உந்தன் காலடி தனிலே தஞ்சம் கொண்டேன் அம்மா நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் பாரெங்கும் சகஜ யோகம் வளர்ந்திட பாரெங்கும் சகஜ யோகம் வளர்ந்திட நாடெங்கும் உன் புகழை பாடிட நாடெங்கும் உன் புகழை பாடிட ஆசை கொண்டேன் ஆசை கொண்டேன் அகிலாண்டேஸ்வரி மானிடரெல்லாம் உன்னை அறிந்து உணர்ந்திட நின்னை சரணடைந்தேன் ஆசை கொண்டேன் அகிலாண்டேஸ்வரி மானிடரெல்லாம் உன்னை அறிந்து உணர்ந்திட நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் நின்னை
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைத்து சகஜ யோகிகள் யோகினிகளுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் சக்தி மையம் விஷுந்தி சக்கரம் நமது உடலில் கழுத்து பகுதியில் அமைந்துள்ளது. இது மிகவும் நுட்பமான சக்தி மையம். நமது உடல் ஸ்தூல உறுப்புகளையும் சூட்சும உறுப்புகளையும் மூளை பகுதியையும் இணைக்கும் பாலமாக அமைந்துள்ளது. நமது ஐம்பொறிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. செர்விக்கல் பிளக்ஸஸ் என்னும் நரம்பு மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நாளமில்லா சுரபியான தைராய்டு சுரபியில் செயல்பாடுகளை சமநிலைப்படுத்துகிறது. இவை கழுத்து, தோள்கள், வாய், நாக்கு, பற்கள், மூக்கு, முகம் ஆகிய உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது. அம்ச சக்கரம் நமது கண்களுக்கு மேல் உள்ள 2 புருவங்களுக்கும் இடையிலே அமைந்துள்ளது. அம்ச சக்கரம் ஐம்பொறிகளின் வழியாக நமது உள்ளுணர்வுகளையும் முகபாவங்களையும் வெளிப்படுத்துகிறது. Today we will discuss about an important energy center in our subtle system called Vishuddhi. It is situated in our neck, which is connected by cervical plexus in our physical body. This center also connects the whole body with that of brain. It controls 5 sensory organs in our body. A ductless gland like thyroid gland is also located in this area. This center controls the functions of neck, shoulder, mouth, tongue, teeth, nose and face. Amsa chakra. This chakra is situated in between 2 eyebrows. This center will manifest the emotional expression of face and the other 5 sensory organs. This center also guides us in taking a divine discretion. மையம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா தேவதை. உறுப்புகள் கழுத்து, தோள்கள், வாய், நாக்கு, பற்கள், மூக்கு, முகம். இதழ்கள் 16. கனிமம் ஆகாயம். கைகளில் ஆள்காட்டி விரல். குணங்கள் கூட்டு விழிப்புணர்வு, சாட்சி பாவம், பற்றற்ற நிலை, ராஜீய உறவு. தடைகளுக்கான காரணங்கள்: தூண்டுதல்களுக்கு ஆளாதல், கூட்டு வழிபாடு தவிர்த்தல், கடுமையான முகபாவம், கூடார் நட்பு. Central deity Sri Radhakrishna. Organ: neck, arms, mouth, tongue, teeth, nose, face. Quality: divine diplomacy, collective consciousness, witness state, detachment, fun and humor. The petals 16. Associated element ether. Obstacle: lack of collectivity, lack of witness and detachment, lack of self-respect. இடது பக்கம் ஸ்ரீ விஷ்ணு மாயா. உறுப்பு இடது ஆள்காட்டி விரல். குணங்கள் சகோதர சகோதரி உறவுகள், பிறர் குற்றங்களை பொறுத்து கொள்ளுதல். தடைகள்: குற்ற உணர்வு, தவறான நடத்தை, புறம் பேசுதல். வலது தேவதை ஸ்ரீ யசோதா மாதா, ஸ்ரீ விட்டலா ருக்மணி. உறுப்பு வலது ஆள்காட்டி விரல். குணங்கள் மாதுரிய பாவம், புன்னகை, அன்பான வார்த்தைகள், பேச்சாற்றல், உண்மை பேசுதல். தடைகளுக்கான காரணம்: தவறான உணவு பழக்கம், புகையிலை உட்கொள்ளுதல், கல்லீரலுக்கு எதிரான உணவு, பொய் பேசுதல், கடும் சொற்களை பயன்படுத்துதல், கடுகடுப்பான முகபாவம்,
நடுநிலை தவறுதல். Left side deity Sri Vishnu Maya. Organ left index finger. Character brother and sister relationship. Self-respect. Obstacle guilty consciousness, immoral behavior, loose talk, gossip. Right side deity Sri Yashoda Mata, Sri Vitala Rukmani. Organ right index finger. Character sweet countenance, state of madhurya, diplomacy, divine discretion. Obstacle food against liver, taking tobacco and alcohol, speaking bad words. Jai Shri. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது கவனத்தை மூலாதாரத்தில் செலுத்தி, ஸ்ரீ மாதாஜி தாங்களே ஸ்ரீ கணேஷா ஆவீர்கள். எங்களுக்கு கற்புத்தன்மையும் கள்ளம் கபடமற்ற உள்ளமும் விவேகமும் மங்களத்தன்மையும் தந்து அருள் புரிவீர்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் bless us with the qualities of Ganesha, the innocence, wisdom, chastity, auspiciousness be manifested through us. கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்தில். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. எங்களுக்கு தூய இச்சையும் கவனத்தையும் படைப்பாற்றலையும் தந்து அருள் புரிவீர்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் bless us with a pure desire, attention and creativity. கவனம் நாபி சக்கரத்தில். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. எங்களுக்கு தேவையான பொருளாதாரம், திருப்தியையும் சமாதானம் அருள் புரிவீர்கள். Your Sakshat Sri Lakshmi Narayana, Grahalakshmi and Rajalakshmi. Please bless us with contentment, satisfaction and peacefulness to settle down in Sahaja Yoga. கவனம் நம்முடைய பவசாகரத்தில். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. எங்களுக்கு குரு தத்துவத்தை தந்ததற்கு மிக்க நன்றி. ஸ்ரீ மாதாஜி, யுவர் சாட்சா ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. Please bless us with the Guru Tattva so that we could give realization to everyone and spread the message of love to everyone. கவனம் அநாகத சக்கரத்தில். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா, ஸ்ரீ சிவபார்வதி and ஸ்ரீ சீதாராமா. எங்களுக்கு ஆத்ம சாட்சாத்காரத்தை நல்கி எங்களுக்கு ஆத்ம ஞானத்தையும் நல்கி எங்களுக்கு தேவையான
தன்னம்பிக்கையும் பயமின்மையும் அருள் புரிந்தீர்கள். ஸ்ரீ மாதாஜி சாட்சாத் ஸ்ரீ ஜெகதம்பா. By your grace, we are able to enjoy this self-realization bestowed upon us with full confidence and fearlessness. கவனம் விஷுத்தி சக்கரத்தில். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணா எங்களுக்கு தேவையான எல்லா நற்குணங்களையும் சாட்சி பாவத்தில் இருந்து கூட்டாமையோடு எல்லாம் வல்ல இறைவனின் திருவிளையாடல்களை கண்டு களிக்க எங்களை அருள் புரிவீர்கள். ஸ்ரீ மாதாஜி, யூ ஆர் சாட்சாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா. Please bless us to be in witness state, to enjoy the collectivity and also to enjoy all your divine play and your creations. Let us take here the mantra of Sri Radha Krishna. Tvameva Sakshat Sri Radha Krishna Sakshat Sri Adi Shakti Mataji Sri Nirmala Devi Namo Namaha. நம்முடைய கவனத்தை இடது விஷுத்தியில் நிலைநிறுத்தி ஸ்ரீ விஷ்ணு மாயா மந்திரத்தை பாராயணம் செய்வோம். त्वमेव साक्षात् श्री विष्णुमाया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனம் வலது விஷுத்தியில் ஸ்ரீ யசோதா மாதா மந்திரத்தை பாராயணம் செய்வோம். त्वमेव साक्षात् श्री यशोदा माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் ஆக்ஞா சக்கரத்தில். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதா
எங்களுக்கு தேவையான மன்னிப்பும் தன்மையையும் தியாக மனப்பான்மையும் இரக்கத்தையும் தந்தருளீர்கள். Shri Mataji, you are Sakshat Shri Jesus Mary Mata. You have blessed us with the qualities of forgiveness, sacrificing attitude, with the meekness of humility. Shri Mataji, by your grace and blessings, we forgive everyone and we forgive ourselves. நம்முடைய கவனத்தை சஹஸ்ர கமலத்தில் நிலைநிறுத்தி ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாட்சாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்ச பிரதாயினி எங்களுடைய சஹஸ்ராராவை திறந்து எல்லாம் வல்ல பரம்பொருளோடு எங்களை இணைத்து எண்ணங்களற்ற தியானத்தில் நிலைக்கச் செய்துள்ளீர்கள். Shri Mataji, it is you who have opened our Sahasrara and you have integrated us to the all-pervading divine power of love, the Paramatma, the universal unconscious. Please bless us to be in thoughtless awareness. தஸ்யதே பவித்ரபாதே திருப்பாதங்களில் அனந்த கோடி பிரணாமம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் இரு
சொற்பொழிவுகளை கேட்கிறோம். முதல் சொற்பொழிவு 1986 ஆகஸ்ட் மாதம் சுவிட்சர்லாண்டில் ஸ்ரீ கிருஷ்ண பூஜை பொழுது இது பேசியுள்ளார். இரண்டாவது சொற்பொழிவு 1983 பிப்ரவரி மாதத்தில் டெல்லியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். இதில் அவர் என்ன கூறுகிறார்கள் என்றால், மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த வலது பக்கத்தை பயன்படுத்தும் நபர்கள் தங்கள் குரலை பயன்படுத்தி மக்களை தாழ்த்தவும் தங்கள் அதிகாரத்தை காட்டவும் கத்தவும் செய்கிறார்கள். இவர்களுக்கு வலது விசுதி பாதிக்கப்படுகிறது. இடதுபுற விசுதியில் சகோதர சகோதரி உறவுகளை குறிக்கும். அது தூய்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இடது விசுதி பாதிக்கப்படுகிறது. நாம் எப்போதும் குற்றவாளியாக உணரும்போது இடது விசுதியில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நாம் உண்மையாகவே பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் இனிமையாக பேசுவார். அவர் லீலா, அதாவது நாடகத்தை உருவாக்குவார். உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைத்த பிறகு எல்லாவற்றையும் நாடகமாக பார்க்கிறீர்கள். ஆத்ம விழிப்புணர்வு பெறும் பலர் தங்கள் விசுதி சக்கரம் சரி இல்லாததால் கையில் நுண் அதிர்வுகளை உணர்வதில்லை. விசுதி சக்கரம் சரியாக இல்லை என்றால் மனோபாவத்தால் நாம் கூட்டு நபராக இருப்பது இயலாது. கூட்டுத்திறனை ஆனந்தத்துடன் அனுபவிக்க முடிவதில்லை. விசுதிக்கு வெண்ணெய் சாப்பிடுவது நல்லது. ஸ்ரீ மாதாஜி அவர்கள் கூறுகிறார்கள், நம் ஆத்மாவிற்கு எது நல்லதோ அதையே நாம் பேச வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் யோகேஸ்வரர், அதாவது யோகா கொடுப்பவர். விசுதி சக்கரம் சரியாக வைக்கப்பட்டால் விவேகத்துடன் நாம் செயல்பட முடியும். விசுதியை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் மந்திரங்கள் சொல்ல வேண்டுமானால் விசுதி சுத்தமாக இருக்க வேண்டும். விசுதி சக்கரம் அறிவொளி பெற்றால் முகம் பிரகாசமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Sri Krishna resides in our Vishuddhi Chakra. In the center he resides as Sri Krishna. On the left hand side, his power, Vishnu Maya, his sister, resides. There he resides as Gopala, as the one who lived in Gokul, played as a child. On the right hand side he resides as the king who ruled in Dwarika, the king Sri Krishna. These are the three sides of a Vishuddhi Chakra. The people who use their right side to dominate others use their voice to put down people, to show their authority, shout at people, are the people who get affected by the right side. The right side is caught up. On the physical side, you get a very big problem because the right heart cannot work out its flow. So you get what you call asthma and all these diseases, but especially when the right heart is affected by the father's problem. On the left side is the Vishnu Maya, is the sisterly relationship. When the sister, who is your pure relation, is not treated as a sister, when the attitude of a person towards women is of
indulgence and of lust, then he develops the left Vishuddhi. When he develops a left Vishuddhi very strongly, and if he has a bad agya, or if he has eyes which are roving eyes, then this left Vishuddhi causes a lot of trouble. Left Vishuddhi can be also caused by, as you know, by feeling guilty about things or nothing at all. All these problems arise from Vishuddhi. But Vishuddhi chakra has a speciality. When the human beings raise their head upward from Mother Earth towards the sky, ether is Sri Krishna's nature. When it raises its head towards the ether, towards the sky, then this Vishuddhi chakra developed into a different dimension, and people started developing the ego and superego. Superego was already developed, but ego developed in such a way that it started suppressing the superego. That's how you have got conditionings on one side of the Vishuddhi and ego on the other side. When I told you the other day that you give up your free will, in the sense that when you raised your head, you did it through your free will with your power of growing that you had as animals. After that, now you have reached to the human level, and to rise above the human level now, you have to do is to seek your complete freedom. And for that, Vishuddhi chakra is going to help you along. On this Vishuddhi chakra, we have to really pay full attention. It is such a complicated chakra. At the time of Sri Krishna, that he established the concept of hit. Because it was said that you must speak the truth and you must speak the thing that is sweet, priya. Satyam bruvet, priyam bruvet. It was the message of Sri Krishna that you must speak sweetly. Those people who have got a proper Vishuddhi chakra speak very sweetly. Their voice has that enchanting method of capturing the hearts of people and not debasing them but elevating. So he said, you must do it sweetly. That was his main theme. Everything he did so sweetly that he created a leela out of his doings. It was a leela that he created. He said, this world is not a place where you should be serious, you should be short, you should be tense, but it's a leela. Just see the leela, the drama. The whole is a drama. So the whole thing is very sweet. If you see the whole world as a drama, it becomes a sweet thing. The sweetness of it, even if you see a person trying to be funny, you get a joy out of it. If you know it's a drama, you don't get worried if somebody comes and murders somebody, you know it's all fake. It's a drama. It's a drama going on. And that's what he told people, that the whole thing is a leela, so that people should not get into serious moods and actually start acting in the drama in the real way. Like you see, you appoint somebody as, Shivaji Maharaj, and there is somebody coming from the other side and he takes a sword and he really hits the fellow, then you say this Shivaji Maharaj actor is no good. He gets absolutely involved into the thing and he hits the other person. So it's a drama, and he made it into a leela. Leela because it's a drama, no doubt. But when you get realized, you start seeing the drama and the play. And the whole thing is, you must have seen that most of the Sahajogis are always laughing because they see the way things are happening. Even when they see a guru misbehaving or something, they just feel like laughing, how absurd it is. Like somebody came today to talk to me and he told me, Mother, I have been to all kinds of nonsensical things. And he was just laughing. He said, I laugh at them now, what I did. He said, I went to one
guru who used to give name to people, say this nama, that nama. I made such efforts, I went to people, recommend my case, because he was not so rich, you see, so he was never got the name. And he was saying, give me the name, I must have the name. And the guru was saying, no, you have to wait still. He said, I poured so much money in his seva peti, and which were large seva petis were put, I did everything. But he would not give me a name. And ultimately, when it came to that, he said, all right, I'll give you a name. And he gave me a name, which I started taking. I really became mad after that. I started getting headaches, this, that. Then he said, all right, you have to suffer. If you don't suffer, you must go through it. You asked for the name, so you have it. And when he came to me, he was looking like nothing on earth, I tell you. In a very funny shape he came to me. But now he's completely cured. I could not even recognize him the other day, I just saw him. I said, oh God, are you the same person? So he said, Mother, now I laugh at all these things, and I just see that how people are stupid. To go to these false people, follow false ideas and false conceptions, and how they are missing the point. And he asked me a question, have they to go to that limit of destruction to come to you? I said, I don't know about them, what they have decided. But it is true that people are so stupid that they take to all these ideas and all these negative things much more easily than to the positive things, because of the Vishuddhi chakra being spoiled. If your Vishuddhi chakra is not spoiled, your hands are working better. Many people who get realization do not feel vibrations in the hand because their Vishuddhi chakras are not alright. Now what does that mean, that your Vishuddhi chakra is not alright? First of all, by temperament, you are not a collective person. By temperament. You are not a person who enjoy collectivity much. Like people who are fussy. I want this, I want that, I want to sleep on a proper bed, I must have this, I must do that, this kind of a I. Those who have too much I in them, because both ego and superego start from this Vishuddhi chakra. You see, a man who is an egoistical person is not able to see the collectivity at all, because he is separated with the rest of them. His ahankara covers his being so much that he cannot enjoy the collectivity. Now, you see, Sri Krishna lived with whom? With gopis, little boys. He went and used to look after his cows, just looking after the cows. None of these incarnations you'd find were interested in rich people or anything. He went and stayed with people who were very ordinary from the worldly point of view. And there he played, and there he did all these tricks of sweetness. He used to steal the butter. He used to steal the butter. And many people who are criticizing him always say, oh, he was a thief. Yes, he was a thief. He was the thief of the thieves. So on. He used to steal the butter because this butter was taken to Mathura by these ladies to get some money. And that was giving more health to all these horrible Rakshasas who were in Mathura. So he didn't want this to go there and give them this good health. The best thing was to steal the butter so they don't get it and they starve on they have their deficiencies of the vitamin A and D, you can call it, and that they suffer from bad throat and they have no strength in their hands when they pick up their swords. So this was the way to hit them so that they could not fight the forces of good. So in that he proved that a higher goal is to be achieved by giving up smaller, silly, stupid goals. The hita is the main thing. Because when he said that you don't
speak the truth, otherwise people will be hurt. Alright, so what should you do? You hurt the people, so you don't speak the truth. Or you speak the truth, you hurt the people, so both cannot go together. Like if I tell somebody, oh you are so bad, that person gets hurt. Now if I don't tell that person is lost. So what to do? He found out the solution, so he said, Satyam vadet, hitam vadet, priyam vadet. He put the word in between as hita. The word hita means good to your spirit. Whatever is good for your spirit. Hita word means good for your spirit. It has nothing to do with material thing. It means for your spirit. For example, if I tell somebody that you should not do that, he may feel bad today. But if he recognizes that mother is telling me for my good, he will do it and he will gain by that in his hita. Or else if he does not do it later on, supposing I don't tell him and if he doesn't know about it, or even if I tell him he does not do it, he is going to feel bad, so that it is not priya to his spirit. It is not priya to him. So if you do something that is the hita of a person, sometimes you have to tell a person, sometimes it may look very, very painful. The other day I told somebody that you don't cure anybody because you are not strong enough to cure. He felt very hurt. So then I'll say, alright, go ahead, you better cure others, but don't come back to me. Then he'll land up in a lunatic asylum. But when he'll land up in the lunatic asylum, then what will he say? Was that for his hita that I said? Will he be then angry? So ultimately if you say the hita, saying is the point. Not doing, saying. You say the hita with your Vishuddhi chakra, then ultimately it becomes priya, means it is liked. So you say a thing which is good for the spirit. Otherwise you just don't say. But people just say to others to correct them because they are aggressive. It should be done in love. Hita means done something in love. If you want to say something to someone in love and you feel it is necessary, and the third condition, you must have adhikar. You must have the right to say to the person. If you don't have the right, you just keep quiet. Let God look after. You are not in charge of anyone. But if you have to say to someone in love, and if you have an adhikara, then you have to say it. If you don't have the adhikara, you should not say anything to anyone unless and until it is absolutely priya to that person, involving his hita. This is what he put, that you should not do any anadhikar cheshta, means you should not do something unauthorized. Like I would say somebody comes to me and says that, where is that person whom I want to murder? Then what is the truth? Should I tell him, all right, this is the truth, you go and kill that person? According to the strict government law, it may be. I don't know if it is. I don't understand the government laws at all, or the human laws. But it is not. Then what you have to tell him? You just keep quiet. He has no adhikar, he has no right to ask you or to get this information from you. You just keep quiet, I don't know. Then he may beat you, do anything, you just say, I don't know. It is anadhikar cheshta. It is done many a times. People who are, say, great nationalists who fight for their country, and people want to extract information from them. They suffer, but they will not give the information. Not out of fear, but out of love
of their fellow men who are fighting for the freedom of their country. This has been done in our country many a times. So you don't speak something which is not the adhikara of another. He has no right to ask this question. Like that, one has to be very discreet, and that is what Sri Krishna has given us, his discretion. Many people ask me, Mother, then in this situation what should I do? In that situation what should I do? That means the person has not developed his Vishuddhi Chakra to be discreet. He has not evolved, he is not mature enough, he is still asking me questions. In the Nirvikalpa state, you don't ask me any questions, you know exactly what is to be done. When to shout at somebody, when to be quiet, when to be silent, when to say something, and how far to go. All these qualities develop through proper Vishuddhi Chakra, because you are doing it for the hit of another person. Sometimes it pays much more to keep quiet. This is what he has taught us. Not only taught us, but he has put it within us, the discretion part, in our Vishuddhi Chakra. He has put within us the power to witness the drama, to be detached. He was Yogeshwara. He was Yogeshwara. He was the Ishvara of yoga. He was the one who is the giver of yoga, naturally, because Shiva is the one to be achieved. But the one who helps us is him, is Akbar, is the Mahalakshmi Tattva, is the central path which takes you to Shiva. So he is the one who takes us there. It is he who is supported by all the prophets. He works out this for you, this great work of evolution. So one can understand very clearly that if our Vishuddhi Chakra is put right, we developed exactly how to be discreet in Sahaja Yoga. We devise a method by which we talk so much that makes people feel priya, that they appreciate, they like it, priya, loving, and also it does their hita. Even sometimes you have to say something which is harsh, or maybe your silence may make them feel a little harsh, doesn't matter. It will give them ultimately their hita. So the ultimate goal is hita. That's what Krishna had in his mind, to do the hita. So first of all, use these hands for your own purpose, for yourself. These same hands can help you. Now the Kundalini has awakened, so it is passing through all the centers in a very thin way maybe, but it is there. So first raise it more and more. You can do it with your hands. It's a circle. When your hands raise it, it starts flowing more in your hand. Only your hands can raise it, it starts flowing in your hand. Give yourself a bandhan or raise yourself, raise your Kundalini. Learn all these methods carefully. Your hands are very important. If your hands are not working, you be careful on that. You have to get your vibrations in your hands to begin with. Some people who have had problems with their hands because of previous life or some sort of a thing, they feel their chakras in their own places. Then after some time you start feeling your chakras in your brain. Doesn't matter. You will never feel anything uncomfortable with it. You will be able to manage. After that you need not feel the chakras at all. You don't feel anything. You just say, this is it. Finished. You just know. That also knowing comes through your Vishuddhi and you just say it. Again say it. The most important function of the Vishuddhi Chakra is that it should be pure and clean, because if you have to say mantras, your Vishuddhi has to be clean. All the mantras have to have the help of Vishuddhis. When a Guru gives a mantra, first thing you will find he will have a left Vishuddhi. Catch. And any other chakra, whatever the chakra the Guru has attacked. But first will be on the left Vishuddhi. So for that we use
the mantra of mantra siddhi. The mantra siddhi comes on a person when his left Vishuddhi is alright. Otherwise he cannot be mantra siddha. Whatever mantras they say is all mechanical. Your left Vishuddhi should be alright if you have to say the mantras in a proper way to be effective, to have enlightened mantras. Even Allahu Akbar has no meaning if your left Vishuddhi is not alright. So you will see how in Sahaja Yoga left Vishuddhi is important and right Vishuddhi is important for vibration. So Vishuddhi Chakra plays a tremendous role in Sahaja Yoga. Because it connects you to the Virat, to the whole. So you come to the point where you know that it is through Vishuddhi Chakra you know the whole Akbar. You get connected with it. The rapport is established through Vishuddhi Chakra. And you can feel it. It's communicated. The rapport may be, supposing the hands are cut, still you might get your realization, many get it. But if you do not have your hands intact, then the communication is poor. Then maybe on your chakras you will start developing the communication later on. But this is the easiest way to feel the communication in your hands if your hands are sensitive. So what should we do to keep the Vishuddhi Chakra is the problem. I have been told that I should finish my lecture soon and go away soon. But I think I should finish this today about Vishuddhi Chakra. What should we do to keep our Vishuddhi Chakra alright? Steal the butter and eat it. You must eat butter because it has vitamin A and D. Vitamin D especially. Vitamin D. So that calcium grows in your body. So you become a strong person. If you just take calcium without butter, then there's a problem. So try to take butter whenever you have Vishuddhi Chakra problem. For physical side, I'm just telling about Vishuddhi. You can take some butter in water, hot water, spread it on and take it. Vishuddhi Chakra looks after the cooling side. Because the liver, when it gives heat, the body becomes heated up. Then the one that really cools it down is the Vishuddhi Chakra. And when you have a problem on the drying of the epithelial cells inside the lining, the best thing is to take some butter in the water or eat some butter during summertime. And the face of a person who has a good Vishuddhi is blooming, is white, is full, like a full moon. And if you have a face which is all shrunk down, that means your Vishuddhi is not alright. If the Vishuddhi is functioning well, there has to be glow on the face. The face should be full and nourished and sparkling. And eyes should be sparkling because Vishuddhi Chakra also looks after the eyes, it looks after the neck, it looks after the ears, it looks after the nose. If your Vishuddhi Chakras are spoiled, you have problems with all ENT things. தொடர்ந்து நாம் தியானத்தில் இருக்கலாம். Let us be in meditation for some time.
Let us all prepare for the Aarti. நாம் ஆர்த்தி செய்வதற்கு தயார் செய்து கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவரும் எழுந்து கொள்ளலாம் ஆர்த்தி செய்வதற்கு. Let us all stand up for Aarti. सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तो गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला माँ, कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना माँ, सबको दुआ देना, सब
सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी की जय।
Let us all bow down to Shri Mataji and then be in meditation for some time. நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். Shri Mataji, we thank you very much for giving us this collective meditation session today. Shri Mataji, இன்றைக்கு இந்த கூட்டு தியானத்தை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தாயே. இப்பொழுது நாம் கூட்டாக குண்டலினி உயர்த்தி பந்தன் செய்து கொள்ளலாம். Let us collectively raise the kundalini and put ourselves to bandhan.